தான் பார்க்க போகிறது ஸ்டேக் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டேக்னா என்னென்னா, இப்போ ஒரு 10 இமேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 இமேஜுமே ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு அடுக்கி வைக்கிறது தான் ஸ்டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இமேஜ் செலக்ட் பண்ணிக்குவோம். இமேஜை செலக்ட் பண்ண கீபோர்டில் ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லா இமேஜும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இண்டிவிஜுவல் ஒரு 2 இமேஜ் மட்டும் செலக்ட் பண்ணணும்னா கீபோர்டில் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எல்லா இமேஜும் செலக்ட் ஆகிடுச்சு. ஸ்டேக்ஸ் மெனு கிளிக் பண்ணுறீங்க. குரூப் ஏ ஸ்டேக், ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஜி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு இமேஜ் மட்டும்தான் டிஸ்பிளேயில் இருக்குது. ஆனால் ப்ரிவ்யூ பேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இமேஜும் டிஸ்பிளேயில் இருக்குது. இப்போ இங்கே ஒரு பார் தெரியுதுங்களா, அங்கே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு இமேஜாக மாறுறது உங்களுக்கு தெரியும். இந்த இமேஜ் நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டேக் மெனுவில் போயிட்டு ஓப்பன் ஸ்டேக் கிளிக் பண்ணுறீங்க. ஒன்றா இருந்தது இல்லைங்களா, அந்த இமேஜ் எல்லாம் இப்போ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் எடிட் பண்ணுறது எடிட் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டேக் மெனுவில் க்ளோஸ் ஸ்டேக்ஸ், ஷார்ட்கட் கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் ஏரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிக்கும். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேக்ஸ் எனக்கு வேண்டாம், திரும்ப பழையபடியே இருந்தால் போதும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்டேக்ஸ் மெனுவில் அன்குரூப் ஃப்ரம் ஸ்டேக், அதோடைய ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ஜி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பழையபடி அதாவது ஸ்டேக்லேருந்து உங்களுக்கு விடுபட்டுரும். பிரிட்ஜில் பார்க்கக்கூடிய இமேஜோட கலர் வந்து ப்ரொஃபைல் வந்து ஒரிஜினல் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே மாடலில் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை ப்ரெஃபரன்ஸ் போய்க்குங்க. ஷார்ட்கட் கண்ட்ரோல் கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் ஓப்பன் ஆகிரும். இந்த ப்ரெஃபரன்ஸில் அட்வான்ஸ் இருக்கிறதுல எனேபிள் கலர் மேனேஜ்மெண்ட் இன் பிரிட்ஜ் செலக்ட் பண்ணிக்கிங்க. இது வந்து ஒரிஜினலாக அந்த ஃபோட்டோகிராஃப் என்ன கலர் இருக்குமோ அதுவே ஆக்டிவேட் உங்களுக்கு காட்டும். அப்புறம் அந்த இன்டர்நேஷ்னல் அந்த பிரிட்ஜோடைய லாங்குவேஜ் என்னென்னு செலக்ட் பண்ணிக்கலாம். கீபோர்டு மாடலேஷன் என்ன வேணுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ வந்து உங்களுக்கு என்ன கலர் செட்டிங் இருக்குது, ஆக்சுவல் செட்டிங் இருக்கோ அந்த இதில் வந்து இமேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பிரிட்ஜ் கம்ப்ளீட்.